எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா, பசிக்குது. பவானி நில்லு. ஓ, முகத்துக்கு என்னாச்சு? புரியல. புரியலையா? வண்டியில வரும்போது இப்படிலாம் இல்லையே. இந்த லிப்ஸ்டிக், இந்த மேக்கப், உன்னை பார்த்தா பவானி மாதிரியே இல்ல. இதெல்லாம் என்ன? ஸ்டோக்க மாதிரி இருக்குனா? நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? உங்க பின்னாடி அலையறல்ல, என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்வீங்களே, பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னு சொல்வீங்கல்ல. ஆனா என் கண்ணு, என்னோட மேக்கப் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. இல்ல எப்ப அதெல்லாம் பாத்தீங்க? இல்ல அது வந்து இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போய் டிஃபன் கொண்டு வரேன். இல்ல அப்படி இல்ல. கிரேசி, சரியான பைத்தியம் அவன். ராணி, அது வந்து ராணி எங்க? ராணி, ராணி, அது அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதான் அவங்க எனக்காக எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இதோ அவங்க இப்ப வந்துருவாங்க. லிப்ஸ்டிக் எடுக்க போயிருக்காளா? டேய் பாங்கி, லீலா மாலா எங்க? டேய் நீ தானடா கூப்பிட்டுருக்கணும். ஏடா நீ கூப்பிட்டு நான் நினைச்சேன்டா. அப்போ நீ கூப்பிடவே இல்லையா? அட போடா, நீயும் கூப்பிடலையா? கூப்பிட மாட்டேன். வெயிட்டர், வேற வழியே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சிங்கிள் தான். Now we go. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சிங்கிள்ஸாவே இருங்க. ஆனா ஏன் டேட் எங்க போயிட்டா? என்ன பத்தி தான் பேசுறியா? ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக கையை கொடுக்க சொல்லணும், கையை பிடிச்சு இழுக்க கூடாது மிஸ்டர் வீரா. என் மனச கொள்ளடிச்சியே, நீ மட்டும் என்ன என்கிட்ட கேட்டா என் மனச கொள்ளடிச்ச? அதனாலதான் நீ என்ன பண்ணியோ அததான் நானும் பண்றேன். காற்றிலே உந்தன் வாசம் வீசுதே காதலே, என் மன வானிலே செந்தேன் மலையே. பரமேஸ்வரா, வில்வ மரம் எல்லா பிரச்சனையையும் சமாளிச்சிருக்குமா? வணக்கம் ஆதிநாகமே. அதெல்லாம் விடுங்க. உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரல? இல்ல. அது நல்ல விஷயம் தான். அதனாலதான் உங்களை எப்படி நார்மல் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்கேன், நாகரூபத்துல வர சொல்ல. நாம இச்சாதாரி நாகம், அத பத்தி எல்லாருக்கும் சொல்றதுக்கு நேரம் இல்ல. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது இல்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம ஆதி நாகினி கழுகுங்களுடைய சக்கர வியூகத்துல மாட்டிருக்கா. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கா. வில்வ மரத்தால போற வழி அடைச்சிருக்காங்க. அதனால ஆதி நாகினி அங்கிருந்து வெளியே வர முடியாது. என்னாலையும் உள்ள போக முடியாது. அங்க எல்லா இடத்துலயும் வில்வ மரம் தான் இருக்கு. மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தாலும் பரவாயில்ல. நாம நம்ம ஆதி நாகினியை காப்பாத்தி ஆகணும். எதை செஞ்சாவது அவங்களை திரும்ப கொண்டு வந்தாகணும். ஆனா இந்த பிளான் ரொம்ப ஆபத்தானது. இதுல நீங்க உங்க உயிரை கூட இழக்க நேரலாம். நீங்க மட்டும் சாக போறதில்ல, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்க நண்பர்கள் எல்லாரும் சாவாங்க. அவங்கள யாரை இந்த பிளான்ல சேர்த்தால் ஆபத்துதான். இப்ப சொல்லுங்க, பலி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? ஆதி நாகினியை காப்பாற்ற தயாரா இருக்கீங்களா?